அதான் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நேற்று தான் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். டைம் பாஸ் ஆகலை, மழை வேற இருந்தது, ரெயின் ஓவரு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியே போகணுங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததில் இது வந்து கிரில் மேக்கர். பையன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டான், எனக்கு அதில் தான் வச்சு தரணும், ஃப்ரெட் ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதனால் நாங்கள் சொனெக்ஸி கிரில் மேக்கர் வாங்கிட்டு வந்தோம். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட் வந்து 750 வாட்டு, 2 இயர்ஸ் வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு ப்ரெட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் மீட்டும் நம்ம வச்சு கிரில் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 3 ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் மாதிரி ரவுண்ட் பின் இருக்காது, இந்த மாதிரி பிளாட்டாக தான் இருக்கும், 3 பின் வர மாதிரி. இப்போ நான் வந்து ப்ளக் வந்து ஆன் பண்ணியாச்சா. இதில் 2 லைட் அடிக்கும். இதில் ப்ரெட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், மீட்டு இதுக்கு இருக்குது. இதில் சாண்ட்விச், இதில் வந்து கிரில் பண்ணிக்கலாம். 2 லைட் அடிக்கிறதா. அடித்தோடனே இது ஆன் ஆகிற, இது எப்படி ரெடி ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ரெட்டில் வந்து ஃபயர்னு காமிக்கும். ஃபயர்னு காமிச்ச உடனே நம்ம ஆன் ஆகிட்டுன்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ண உடனே இப்போ ரெடி ஆகிட்டு நமக்கு காட்டுது பார்த்தீங்களா. ரெட்டு எரிஞ்ச உடனே நமக்கு ஆன் ஆகிட்டுன்னு அர்த்தம். முன்னாடி 2 லைட் எரிஞ்சுது, ரெட்டும் க்ரீனும். இப்போ நமக்கு வந்து ஒரு லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஆன் ஆகிட்டு இப்போ நம்ம இது வந்து சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஹீட்டாக இருக்குது, டச் பண்ண முடியாது, ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், பட்டர் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாங்கினதுனால ஃபஸ்ட்டு ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்க பட்டரை லைட்டாக ஆன் போட்டுருவோம். மெல்ட் ஆகுது. இப்போ வந்து பட்டர் போட்டிருக்கோம். பட்டர் வந்து எங்களுக்கு வந்து கட் பண்ண முடியல, ஃப்ரீசரில் இருந்ததுனால. வேறு நம்ம ஸ்டீல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, இதில் வந்து கிராக் ஆயிரும். இது வந்து நான்ஸ்டிக்கு, அதனால் நான் இந்த மாதிரி ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம அது மேலே ப்ரெட்டை வைக்கிறோம். அடுத்து சீஸ், இப்போ சீஸ் அது மேலே வைக்கிறோம். எங்கிட்ட வந்து ஸ்லைஸ் மாதிரி அந்த சீஸ் இல்லை, இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டில் உள்ளது சீஸ். அதனால இது க்ளோஸ். இப்போ லாக் பண்ணிடுறேன். இப்போ க்ரீனும் ரெட்டும் எரியுதா. இப்போ ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆகிட்டு, அதனால க்ரீன் ஆஃப் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம டச் பண்ணணும். மெயின் ஆஃப் பண்ணிடணும். மெயின் நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, பாருங்கள் இந்த மாதிரி க்ரில் ஆயிடுச்சு. இனி அது இப்போ வந்து நம்ம அதுக்குன்னு தனியாக ஒன்று வச்சு தான் எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கா, இதை வந்து இப்படி தான் எடுக்கணும். இதுக்கு இந்த மாதிரி உள்ளதுக்கு எடுத்து பிளேட்டில் திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கா ரோஸ்ட் பண்ணது. திரும்ப பாருங்கள், 2 பக்கம் விட்டேன், பார்த்துங்க. நாங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு ரெடி பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம் நாங்கள். பார்த்துக்கோங்க டெக்கரேஷன். இதுதான் எங்களோட சிம்பிள் டெக்கரேஷன். பாய், see you.